Welcome to the channel Learning Literature with Ovia. In the video, Arthur Miller எழுதின All My Sons அப்படின்ற ட்ராமாவோட சம்மரியை பார்க்கலாம். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Arthur Miller 1915 இருந்து 2005 வரையிலும் வாழ்ந்த அமெரிக்கன் playwright and essayist. All My Sons, A Death of a Salesman, The Crucible, A View from the Bridge இதெல்லாம் இவரோட notable works. Arthur Miller 1949 ட்ராமாக்கான புலிட்சர் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு. ஆல் மை சன்ஸ் 1946 எழுதப்பட்ட 3 ஆக்ட் பிளே. இது முதல்ல 1947 க்ரோனேட் தியேட்டரில் முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. 1946 இந்த கெல்லர்ஸ் யார்டில் இந்த ட்ராமா நடக்கிறதா எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு ட்ராஜிக்கல் ட்ராமா. ஜோ கெல்லர் அப்படின்ற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனோட ஸ்டோரியை தான் இந்த ட்ராமா சொல்லுது. வெல்த், ஃபேமிலி, கில்ட், பிளேம், பாஸ்ட் மெமரிஸ் இப்படி பல விஷயங்கள் இதில் பேசிக் தீம்ஸாக ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் ஜோ கெல்லர், இவர் தான் இந்த ட்ராமாவோட ப்ரொட்டகானிஸ்ட். இவர் ஏர்கிராஃப்ட் என்ஜின் மேக் பண்ணி அதை சேல் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார். கேட் கெல்லர் ஜோ கெல்லரோட ஒய்ஃப். கிறிஸ் கெல்லர், இவர் ஜோ கெல்லர் அண்ட் கேட் கெல்லரோட சன். கிறிஸ் கெல்லருக்கு லாரி அப்படின்ற ஒரு பிரதரும் இருப்பான். இந்த ட்ராமா ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் காணாமல் போயிருப்பான். ஆன் டீவர், ஸ்டீவ் டீவர் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார், அவரோட டாட்டர். இந்த ஸ்டீவ் டீவர் யாருன்னா ஜோ கெல்லரோட பிஸ்னஸ் பார்ட்னர். அப்புறம் லாரியோட ஃபார்மர் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த ட்ராமா ஸ்டார்ட் பண்ணும்போது கிறிஸோட ஃபியான்சி. நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் டீவர், இவர் ஆனோட பிரதர், ஸ்டீவ் டீவரோட சன். டாக்டர் ஜிம் பேலிஸ், இவர் கெல்லர் ஃபேமிலியோட நெய்பர். ஜூ பேலிஸ், இவங்க டாக்டர் ஜிம் பேலிஸோட ஒய்ஃப். ஃப்ராங்க் லூபே, இவர் கெல்லர் ஃபேமிலியோட இன்னொரு நெய்பர். லிடியா லூபே ஃப்ராங்கோட ஒய்ஃப். அப்புறம் பர்ட் அப்படின்ற ஒரு நெய்பர்ஹுட் பாயும் வரான். ஆக்ட் 1 அப்போ தான் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்சிருக்கு. ஜோ கெல்லர் அவரோட பேக்யார்டில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. நாள் நைட்டு வீசின பலமான காற்றுல அவரோட பேக்யார்டில் இருந்த ஆப்பிள் ட்ரீ கீழே சாஞ்சிடுச்சு. அது அவரோட சன் லாரியை ஹானர் பண்ணுற விதமாக நடப்பட்ட ட்ரீ. அப்போது அந்த இடத்துல அவரோட நெய்பர் ஃப்ராங்க் லூபேயும் வராரு. அவர் ஜோ கெல்லர்கிட்ட கேட் லாரியோட ஹாரோஸ்கோப்பை பார்க்க சொல்லியிருக்கிறதா சொல்கிறாரு. ஏன்னா லாரி காணாமல் போன நவம்பர் 25 லாரிக்கு ஃபார்ச்சுனேட் டேயா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஹாரோஸ்கோப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் இந்த கான்வர்சேஷனில் அவங்களோட அனதர் நெய்பரான டாக்டர் ஜிம் பேலிஸும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்போது ஆன் அப்படின்ற ஒரு லேடி ஜோவோட வீட்டுக்கு வராங்க. தான் லாரியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாரியோட ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போது ஜூ பேலிஸும் லிடியா லூபியும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பர்ட்டும் தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னும் ஜோ தன்னை அங்கே வர சொல்லியிருக்கிறதாவும் சொல்லிட்டு அவனும் அங்கே வரான். கொஞ்ச நேரத்துலேயே கிறிஸும் அந்த பிளேஸுக்கு வரான். ஜோ கெல்லரும் கிறிஸ் கெல்லரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆப்பிள் ட்ரீ கீழே சாயும் போது கிறிஸோட அம்மா கேட் அதை பார்த்ததாகவும் பார்த்துக்கிட்டே அவங்க அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போனதாகவும் சொல்கிறான் கிறிஸ். அவங்க தன்னை காணாமல் போன லாரி, அதாவது வார் டைமில் காணாமல் போன லாரி திரும்ப வருவான் அப்படின்னு நம்புறதாகவும் அவங்க பேசிக்கிறாங்க. ஆனால் ஜோ கெல்லருக்கும் கிறிஸ் கெல்லருக்கும் அதில் நம்பிக்கை கிடையாது. அப்போது கிறிஸ் ஆனை தான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறதாவும் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் சொல்கிறான். கேட்டும் அவங்களோட கான்வர்சேஷனில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ கேட் லாரி ஒரு ஏர்க்ராஃப்டில் அம்மான்னு அழைச்சிக்கிட்டே வீட்டுக்கு மேலே பறக்கிற மாதிரியான ஒரு விஷனை தான் பார்த்ததா சொல்கிறாங்க. இப்போது பேக்யார்டில் ஜோ கெல்லர், கிறிஸ் கெல்லர், கேட் கெல்லர், அப்புறம் அவங்களோட நெய்பர் 2 ஃபேமிலிஸ், பர்ட், இப்படி எல்லா கேரக்டர்ஸும் அங்கே இருக்காங்க. பேக்யார்டுக்கு ஆனும் வரா. ஆன் வரும் பொழுது ஜிம் அவகிட்ட அவளோட அப்பா ஸ்டீவ் டீவோ பிரிசனில் எப்படி இருக்காரு அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்போ தான் ஸ்டீவ் டீவோ ஜோ கெல்லரோட பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னும் 3 இயர்ஸுக்கு முன்னாடி அவர் பிரிசனுக்கு போயிட்டாரு அப்படின்னும் தெரிய வருது. அவருக்கு பிரிசனுக்கு போனதுக்கான காரணம் ஜோ அண்ட் ஸ்டீவோட ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணப்பட்ட ஏர்கிராஃப்ட் என்ஜினை ஏர்ஃபோர்ஸுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த ஏர்கிராஃப்ட் என்ஜினில் ட்ராவல் பண்ண 21 அமெரிக்கன் பைலட்ஸ்
ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிருப்பாங்க. எதனால் இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னு என்கொயரி பண்ணும் பொழுது அந்த ஏர்கிராஃப்டோட என்ஜின் வந்து ஆல்ரெடி கிராக் ஆகிருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த கிராக்கான என்ஜினை அனுப்புனது யார் அப்படின்னு என்கொயரி பண்ணும்போது அன்னைக்கு ஃபேக்ட்ரியில் இருந்தது ஸ்டீவ் தான். ஸோ ஸ்டீவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ட் எண்டில் ஆனுக்கு அவளோட பிரதர் சார்ஜ் கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அதில் சார்ஜ் ரீசெண்டாக தங்களோட ஃபாதர் ஸ்டீவை ப்ரிசனில் போய் மீட் பண்ணதாகவும் உடனே ஆனை பார்க்குறதுக்கு ஜோவோட வீட்டுக்கு வர்றதாகவும் சொல்கிறான். செகண்ட் ஆக்ட் ஜூவும் ஆனோட மேரேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜார்ஜ் அழைக்க போன ஜிம் திரும்ப வந்து ஜார்ஜ் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறதாகவும் ஆனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறதாகவும் சொல்கிறான். பின்னாடியே சார்ஜும் வந்துடுறான். வந்து ஆன்கிட்ட ஸ்டீவை வந்து இவங்க ரொம்ப புவராக வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க, ஸ்டீவ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணவே இல்லை, ஸ்டீவ் சொன்ன உண்மையை யாரும் கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏர்கிராஃப்ட் விஷயத்தில் என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை ஸ்டீவ் தங்கிட்ட சொன்னதாக சார்ஜ் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். ஏர்கிராஃப்ட் அனுப்பும் பொழுது அந்த ஏர்கிராஃப்ட் என்ஜின் வந்து ஆல்ரெடி கிராக்கான விஷயம் ஜோவுக்கு தெரியும் அப்படின்னும், கிராக்கான என்ஜினை அனுப்ப சொல்லி ஆர்டர் போட்டது ஜோ கெல்லர் தான் அப்படின்னும், ஆனால் வேணும்னே அந்த என்ஜினை சென்ட் பண்ணுற அன்னைக்கு அவர் ஃப்ளூ ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வராமலே வீட்டில் இருந்துட்டார் அப்படின்னும் ஸ்டீவ் சொன்னதாக சார்ஜ் வந்து சொல்கிறான். இப்போது கேட் கடந்த 15 வருஷமாக ஜோ கெல்லருக்கு எந்த மாதிரியும் உடம்பு சரியில்லாமல் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி உளறிடுறாங்க. இதிலேருந்து சார்ஜ் ஜோ கெல்லர் பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னது பொய் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். ஆனை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப தயாராகும் பொழுது கேட் இன்னொரு விஷயத்தையும் அங்கே உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் என்ஜின் விஷயத்தில் ஜோ கெல்லருக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்றது தனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னும் கேட் சொல்கிறாங்க. ஆக்ட் 3 கிறிஸ் தன்னோட அப்பா மேலே உள்ள கோபத்தில் வீட்டை விட்டு வெளில போயிடுறான். கேட் மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க. அப்போ ஆன் கையில் ஒரு லெட்டரோடு வர்றாங்க. அந்த லெட்டர் லாரி எழுதின லெட்டர். இப்போது ஜிம்மும் அங்கே இருக்கார். ஜிம் கேட்ட கிறிஸ் வந்து சீக்கிரமாக மனசு மாதிரி வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. கூடவே ஜோ கெல்லர் தவறு செஞ்சுருப்பார் அவர் அப்படின்றது எங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் அப்படின்னும் சொல்கிறாரு. மேலும் ஜோ கெல்லர் எப்போவும் கில்ட்டாக தான் இருக்கார் அப்படின்றதையும் சொல்கிறாரு. கிறிஸ் அந்த இடத்துக்கு வர்றான். தான் இனிமேல் அப்பாவோட பிஸ்னஸில் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னும், தான் ரொம்ப கொழையாக இருக்கேன் அப்படின்னும் ஆன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். சீக்கிரமே தனக்கான வேறு வேலையை தேடிப்பேன் அப்படின்னும் ஆன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜோ கெல்லர் வராரு. தான் சம்பாதிச்ச பணம் பாவ பணம் அப்படின்னு நினச்சா அதை தூக்கி எரிஞ்சிரு அப்படின்னு ஜோ கெல்லர் கிறிஸ் கிட்ட சொல்லும் பொழுது கிறிஸ் நான் உங்களை உண்மையாக பிளைண்டாக நம்பினேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஆன் லாரியோட லெட்டரை ரீட் பண்ணுறேன். அதில் லாரி 21 அமெரிக்கன் பைலட்டோட டெத்துக்கு ஜோ கெல்லர் முக்கியமான காரணம், அவர் செஞ்ச தவறுக்கு நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. ஸோ இது மூலமாக ஜோ கெல்லரோட தவறு முழுமையாக நிரூபிக்கப்படுது. இதை கேட்ட ஜோ கெல்லர் அமைதியாக ரூமுக்குள்ளே போகிறாரு. கன் எடுத்து ஷூட் பண்ணி இறந்தும் போயிடுறாரு. இப்போது கேட் கிறிஸை எல்லா விதமான இழப்புகள்லேருந்தும் அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமாவோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.